நான் ஷாவாலியுல்லா கெலவி. என் இயற்பெயர் குத்புதீன் அஹ்மத். முகலாயப் பேரரசின் வீழ்ச்சிக் காலத்தில், அதாவது 1703ஆம் ஆண்டு பிப்ரவரி 21 ஆம் தேதி, தில்லியில் நான் பிறந்தேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் இஸ்லாமிய சமூகத்தின் மீட்சிக்காகவும் அறிவின் மறுமலர்ச்சிக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டது. நான் வெறும் ஒரு அறிஞன் மட்டுமல்ல, என் காலத்தில் நிலவிய சமூக, அரசியல், மதச்சீரழிவுகளைத் தீர்க்கப் பாடுபட்ட ஒரு சீர்திருத்தவாதி. என் தந்தையார் ஷா அப்துர் ரஹீம் ஒரு புகழ்பெற்ற ஆலிம். தில்லியின் அறிவார்ந்த மையங்களில் ஒன்றான மதரசா ரஹீமியா என்ற கல்வி நிறுவனத்தை நிறுவியவர் அவர். என் ஆரம்பக் கல்வி என் தந்தையின் வழிகாட்டுதலின் கீழ் தொடங்கியது. நான் 7 வயதிலேயே குரானை முழுமையாக மனனம் செய்தேன். அரபு மற்றும் பாரசீக மொழிகளில் ஆழமான புலமையைப் பெற்றேன். 14 வயதில் என் திருமணம் நிகழ்ந்தது. 15 வயதிலேயே நபி சட்டவியல், இறையியல், தர்க்கம், எண்கணிதம் போன்ற பல்வேறு துறைகளில் நான் தேர்ச்சி பெற்றேன். என் தந்தையின் மறைவுக்குப் பிறகு 17 வயதிலேயே மதரசா ரஹீமியாவின் தலைமைப் பொறுப்பை நான் ஏற்றேன். அங்கே நான் மாணவர்களுக்கு கற்பித்துக் கொண்டே என் அறிவின் எல்லையை விரிவுபடுத்திக் கொண்டிருந்தேன். என் இளம் வயதிலேயே இந்திய இஸ்லாமிய சமூகத்தின் நிலையைப் பற்றி நான் ஆழ்ந்து சிந்தித்தேன். அரசியல் நிலையற்ற தன்மை, சமூகப் பிளவுகள், மதப்பிரிவினைகள் மற்றும் இஸ்லாமிய கல்வியின் தரம் குறைந்து வருவது போன்ற பல சவால்கள் தலைவிரித்தாடின. மாலிக் ஷா அப்தாலியின் உதவியுடன் மராத்தியர்களின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த சூழலில் இஸ்லாத்தின் உண்மையான சாரத்தை மீட்டெடுப்பதன் அவசியத்தை நான் உணர்ந்தேன். ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் அறிவிலும் அதன் தார்மீக விழுமியங்களிலும் தான் உள்ளது என்பதை நான் ஆழமாக நம்பினேன். என் வாழ்வின் மிக முக்கியமான காலகட்டம் 1732ஆம் ஆண்டில் மக்கா மற்றும் மதினாவிற்கு நான் மேற்கொண்ட யாத்திரையாகும்.